ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உளுத்தம் வடை மெது வடை செய்கிறது எப்படின்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன். ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற போட்டிங்கன்னா உளுத்தம் பருப்பு ரொம்ப எண்ணெய் இழுத்துக்கும். அப்புறமா கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கோங்க. இது கிரைண்டரில் போடும்போது நம்ம தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு வெண்ணெய் மாதிரி ஒரு பட்டர் மாதிரி இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா அரைச்சிட்டு எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் கருவேப்பிலை, இஞ்சி, அப்புறமா மிளகாத்தூள், இந்த மிளகு இருக்கும் இல்லையா, மிளகு இடித்து போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், அப்புறமா பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் இது வடை கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்குதுன்னு, வடை மாவு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது எனக்கு நல்லாவே இருக்குது. நான் அரிசி மாவு சேர்க்கலை, பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு இலை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி வடை சூடான எண்ணெயில் போட்டுருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தால் நம்ம இலையில் போட்டு ஒரு வாட்டி நல்லா தட்டிட்டு அப்புறமா எண்ணெயில் போட்டுக்கோங்க. பொன்னிறமாக வறுத்து எடுத்திங்கன்னா சூப்பரான மெது வடை தயாராகிடும்.